சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பயங்கரமான சந்தோஷத்தோட வருது. என்ன ஆண்டி என்ன அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, காது குத்துக்கு 15 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லியிருக்கேன். 15 லட்சம் ரூபாயில அந்த தமிழ்ச்செல்வி எப்படி 7.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறான்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, 15 லட்சமா ஆண்டி, காது குத்துக்கு எதுக்கு 15 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, ஏன் ஐஸ்வர்யா, காது குத்துக்கு பிள்ளைகளுக்கு தோடு எடுக்கணும், பெரிய மண்டபம் பிடிக்கணும், பத்தாவதுக்கு நமக்கெல்லாம் நகலா எடுக்கணும்ல, லட்சக்கணக்கில் பட்டு புடவை எடுக்கணும், உனக்கு லட்சக்கணக்கில் பட்டு புடவை எடுக்கணும், உனக்கு ஆரம் நெக்லஸ் மோதிரம் வளையல்னு சொல்லி எல்லாம் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, ஆண்டி இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா இல்ல உங்களுக்கு வேணும்னு சொல்லி 15 லட்சம் பில்லு போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, என்ன ஐஸ்வர்யா பேச்செல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, பேச்செல்லாம் மாறல ஆண்டி, நான் உண்மையைத்தான் கேட்குறேன். அது எப்படி ஆண்டி, குழந்தைங்களுக்கு ஒரு 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 பவுன்ல தோடு எடுப்பாங்களா, அதை விட பெருசாவும் போட முடியாது, குழந்தைங்க காது ரொம்ப சிறுசு, மொட்டை எடுத்து காது குத்துறது கோயில்ல தான், அதுவும் கொஞ்சம் பெருசா பண்ணனா ஒரு மண்டபம், அதுக்கு எதுக்கு ஆண்டி 15 லட்சம் ரூபா, அதுக்கு எதுக்கு ஆண்டி உங்களுக்கு லட்ச ரூபாயில புடவை, லட்ச ரூபாயில நகை, என்ன ஆண்டி நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, ஈஸ்வரி பார்த்தா திரு திருன்னு முழிக்குது. அடி ஐஸ்வர்யா, நீ பொழைக்க தெரியாதெல்லாம் இருக்க, இப்படி வீட்டுல நடக்கிற விசேஷத்தெல்லாம் வச்சுதான் நமக்குன்னு லட்சக்கணக்கில் புடவையும் நகை நட்டையும் வாங்கிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல, இல்ல ஆண்டி நீங்க செய்யறது எதுவுமே சரியா இல்ல, நானும் தெரியாம தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அது எப்படி, அதே மாதிரி எனக்கு பிறந்த நாளுன்னு சொல்லி நகை வாங்கிட்டு அப்படி உங்களுக்கும் வைரத்துல நகை வாங்கியிருக்கீங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. ஹே இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, நகை கடையில இருந்து எனக்கு போன் பண்ணாங்க. ஏன் ஆண்டி ஏன் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் வீட்டுல தெரியாம யாருக்கும் தெரியாம இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்ப காது குத்துக்கு 15 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு ஆண்டி 15 லட்சம் ரூபாய், நீங்க செய்யறது ரொம்ப தப்பு ஆண்டி, அது மட்டும் இல்லாம தமிழ்ச்செல்வியால எப்படி 7.5 லட்சம் ரூபாய் பெறட்ட முடியும், தமிழ்ச்செல்வியோடைய வசதி என்னவோ அதுக்கேத்த மாதிரி தானே நம்ம சிம்பிளா காது குத்து வச்சுக்கிறோம், நீங்க பாட்டுக்கு 15 லட்சம் 7 லட்சம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ரொம்ப நியாய தர்மமா பேச, ஈஸ்வரிக்கு பார்த்தா அது சுத்தமா பிடிக்கல. ஏ ஐஸ்வர்யா போதும் நிறுத்து, என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, நல்லவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், இதுதானே ஆண்டி யதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, எதுடி யதார்த்தம், எது யதார்த்தம், இப்ப பேசுறிய நல்லவ அத அன்னைக்கு பேசியிருக்கணும், தமிழ்ச்செல்வி குரல்ல பேசி தமிழ்ச்செல்வி அப்பங்கிட்ட சொன்னி ஜெனிக்கும் சக்திக்கும் ராஜாங்கம் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாருன்னு அப்ப சொல்லியிருக்கணும், இந்த நல்லவ பேச்செல்லாம் இப்ப என்னமோ திடீர்னு ரொம்ப நல்லவளா பேசிக்கிட்டு இருக்க, நகை வாங்க கூடாதுன்ற பட்டுப்புடவை வாங்க கூடாதுன்ற அந்த தமிழ்ச்செல்வியை அசிங்கப்படுத்தி திட்டம் போட்டு அவளை எல்லாரும் முன்னாடி மூக்கறுபட்டு நிக்க வைக்கணும் பாக்குறேன், நீ என்னமோ இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, ஆண்டி போதும், நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை, நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல, ஒழுங்கு மரியாதை அந்த 15 லட்சம் ரூபாய் பில்லெல்லாம் விட்டுட்டு நான் தமிழ்ச்செல்வி கிட்ட நேரா பேசுகிறேன், ஆஃப்டர் போனா காது குத்து செலவுக்கு 1 லட்சம் என்னமோ தான் வரும், அதோடைய பாதி காசுன்னு பார்த்தா தமிழ்ச்செல்வி 50,000 தான் தரணும், அப்படியே இல்லைன்னா தமிழ்ச்செல்வி கிட்ட நான் போய் 7.5 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, என்ன ஐஸ்வர்யா என்னைய அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, நான் இங்கே ஆண்டி உங்களை அசிங்கப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது, தமிழ்ச்செல்வி கிட்ட போய் 7.5 லட்சம் ரூபாய் நீ கொடுக்க போறேன்னு சொல்ற, என்னடி ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, போதும் ஆண்டி நானும் மரியாதையா பேசலான்னு பாக்குறேன், நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, ஓ நீ இப்ப எப்படி நல்லவளா இருக்கியே, நாளை பின்ன நீ எப்படி என் பேர்ல சொத்து எழுதி வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, சொத்து எழுதி வைக்கணுமா, நான் எதுக்கு உங்க பேர்ல சொத்து எழுதி வைக்கணும், எதுக்கு உங்க பேர்ல நான் முதல்ல சொத்து எழுதி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, சேது உன் பேர்ல சொத்து எழுதி வச்சா அந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, செய்ய மாட்டேனே, நான் ஏன் செய்யணும், ஏன் மாமா என் பேர்ல இருக்கிற விருப்பத்துல எனக்கு சொத்து எழுதி வச்சா அது என் பேர்ல தானே இருக்கணும், நான் எதுக்கு உங்க பேர்ல சொத்து எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கேட்க, இங்க விதைச்ச வேணா பார்த்தா ஈஸ்வரிக்கு திரும்ப வருது, அடிப்பாவி இந்த வீட்டுல இருக்கிற சொத்தை முழுதும் உன் பேருக்கு வர வச்சு அதை என் பேருக்கு மாத்தலான்னு தான்
நான் உன்னைய சேதுக்கு கட்டி வைக்க திட்டம் போட்டு அந்த தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்புனேன். ஆனா நீ நீ எனக்கு எதிராவே திரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, இங்க பாருங்க ஆண்டி, நான் அன்னைக்கு சொன்னதா இன்னைக்கு சொல்றேன். சேது மாமாவை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்டேன், விருப்பப்பட்டேன். அதனால சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சேது மாமா என் பேர்ல சொத்து எழுதி வச்சா அது தனிப்பட்ட விஷயம், அது எங்க குடும்ப விஷயம். இதுல எதுக்கு நீங்க தலையிடுறீங்க? அது எப்படி இந்த மொத்த சொத்தை உங்க பேர்ல எப்படி மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பட்டுன்னு கேட்க, ஈஸ்வர்யால பார்த்தா வாயவே திறக்க முடியல. இங்க பாரு ஐஸ்வர்யா, நல்லா சொல்றேன், இப்ப கேட்டுக்க. இந்த சொத்தெல்லாம் நான் அனுபவிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் உன்னைய சேதுவுக்கு திட்டம் போட்டு கட்டி வச்சேன். அப்படி இந்த சொத்து மொத்தமும் என் பேருக்கு வரலைன்னு வை, இந்த ஈஸ்வரி என்ன வேணாலும் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, என்ன வேணாலும்னா என்ன அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்க, என்ன வேணாலும் செய்வா இந்த ஈஸ்வரி. நீ இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்த, சேதுவை நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீ சேதுவுக்கு உண்மையான பொண்டாட்டியா இல்லையான்றது முதற்கொண்டு அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அதுக்கான சாட்சியே நானும் சித்ராவும் தாண்டி. நாங்க சொல்றத மட்டும் நீ செய்யலைன்னு பகி, அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மிரட்ட, என்ன ஆண்டி பிளாக்மெயில் பண்றீங்களா? தமிழ்ச்செல்வி குரல்லாம் அன்னைக்கு நான் பேசி ராஜாங்க மாமா கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாருன்னு சொன்னேனே, அத சேது மாமா கிட்ட சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்ல, சொல்லுவேனே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்ல, சொல்லித்தான் பாருங்களேன். சேது மாமா நீங்க சொல்றத நம்புறாரா இல்ல நான் சொல்றத நம்புறாரான்னு தெரியும். சேது மாமா முழுக்க முழுக்க இப்ப என் பக்கம். நான் என்ன சொல்றாரோ அதைத்தான் மாமா கேட்பாரு. நீங்க எவ்வளவு டிராமா பண்ணி என்ன பண்ணி வேணாலும் சொல்லி பாருங்க, நானே இந்த விஷயத்த ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய வரும். மற்றபடி நான் என் வாயை திறந்து சொல்லாத வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. நீங்களே நிரூபிக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாது. போதும் ஆண்டி, இனிமேல் என்கிட்ட இப்படி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. சொத்து பத்தின் கனவுல கூட நினைச்சு பாத்துறாதீங்க. ஏன் நீங்க இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு என்ன குறைச்ச? நல்லா தானே இருக்கீங்க. ராஜாங்க மாமா புண்ணியத்துல எப்படி ஆடம்பரமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நான் உங்களை எவ்வளவோ நல்லவங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க கடைசியில உங்க கிரிமினல் புத்தியை காமிச்சிட்டீங்களே. என்கிட்ட இனிமேல் இப்படி பேசுற வேலைலாம் வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பட்டுன்னு பேசிட்டு போயிருது. ஈஸ்வரிக்கு ஒரே அசிங்கமா போயிருது. ஏய், இவளை சும்மா விடக்கூடாதுடி, இவளை சும்மாவே விடக்கூடாது. இவளை நான் ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டேன். அண்ணன் மகதான, எப்படியாவது நம்ம சொல்ற பேச்செல்லாம் கேட்டு நம்ம வழிக்கு வந்துருவான்னு நினைச்சேன். ஆனா இவ நம்மளை விட மிஞ்சினவளா இருக்கா. கடைசியில சேதுன்னு சொல்லி நம்மளைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவா போல இவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ஐஸ்வர்யா மேல ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது.